ராதிகாவை இனி வர எபிசோட்ல தனம் கண்டிப்பா அடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்க. அந்த தருணம் சீக்கிரமாவே வரப்போதும் சொல்லலாம். யாரெல்லாம் ராதிகாவை தனம் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுல ரொம்பவே ஹாப்பியா இருக்கீங்கன்னா என்னோட சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இன்னைக்கான எபிசோட்ல தனம் ராதிகா கிட்ட மாப்பிள்ளை போட்டோவை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பதில் சொல்றாங்கன்னா, உன் மனசுல யார் இருக்காங்கன்னு தெரியும், ஆனாலும் ஒருத்தரை மனசுல வச்சுக்கிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும்னா கஷ்டமா தான் இருக்கும். என்ன செய்கிறது, நம்மளோட நிலைமையும் அப்படி தான் போச்சு. அதனால் நம்மளுக்கு விரும்பின வாழ்க்கை கிடைக்கலனாலும் கிடைச்ச வாழ்க்கையை விருப்பப்பட்டு அமைச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க தனம். இதை கேட்ட ராதிகா என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற நிலைமைக்கு நான் வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க தனத்தை. இது ஒரு பக்கம் இருக்க, வாசுகி தன்னோட மகனுக்காக வெள்ளைப்பூண்டு சட்னி செய்கிறாங்க. செஞ்சுட்டு தோசையை ஊற்றி எடுத்துட்டு தன் மகனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு போகிற சமயத்தில் தான் கதிரேசன் ருக்மணி அம்மா கையால் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ருக்மணி அம்மா கிட்ட உங்களோட சமையல் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த வாசுகிக்கு ரொம்பவே கடுப்பாகி நிற்கிறாங்க. ஆனால் இதை எதுவுமே கண்டுக்கிறாம ருக்மணி அம்மா ரொம்ப திமுறாவே பார்த்துட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். உண்மையை சொல்லப்போனால் இந்த ருக்மணி அம்மாவோட திமுறு ரொம்பவே அழகாக தான் இருக்குது. கதிரேசன் அந்த சமயத்தில் சாப்பிட்டு கிளம்பும் போது தான் வாசுகி நிற்கிறத பார்க்குறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைடா கதிரேசா, உனக்காக தான் வெள்ளைப்பூண்டு சட்னி பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன்டா, சாப்பிடு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல தனம் இருந்து கதிரேசனுக்கு ஒரு ஹிண்ட்டு மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிட்டே ஆகணும், வேறு வழி கிடையாது, ஏன்னா வாசுகியத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன்ட்ட சொல்லிடுறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, இப்போ தாங்க வயிறு மூட்டை சாப்பிட்டேன், இப்போ போய் திரும்பவும் சாப்பிட்டேன்னா எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட கதிரேசன் கேட்குறாரு. அதுக்கு தனம், நீங்கள் வேறு வழியே இல்லைங்க, போய் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனும் சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காராரு. அங்கே ஒரு தோசை ஊற்றி கொடுத்ததுமே, இருடா கதிரே, இன்னும் 2 தோசை ஊற்றிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுமே பயந்து முழிக்கிறாரு கதிரேசன். இது ஒரு பக்கம் இருக்க, கதிரேசன் தனத்துக்காக எழுதின லவ் லெட்டர் தனத்து கையில் இருந்துச்சு. அதை ஆட்டோலேயே வச்சுட்டு போயிட்டாங்க. சரி, அதை எடுத்து திருட்டுத்தனமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒரு போர்வையை பற்றி திருட்டுத்தனமாக ஆட்டோவில் நுழைஞ்சு எடுக்கிறாங்க. இதை பார்த்த கதிரேசன், ஓ திருடன் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுமே யாருன்னு சொல்லிட்டு தனக்குரல் கேட்கவுமே அப்போ தான் கதிரேசன், என்னாச்சு தனக்குரல் மாதிரி இருக்குன்னு பார்த்தா அது தனம். அப்போ கேட்குறாங்க, என்ன தனம் இந்த நேரத்தில் இப்படி வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. இன்னைக்கான எபிசோடு இந்த மாதிரி தாங்க போச்சு. அடுத்து வர எபிசோடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்த்துக்கலாம். இனி ராதிகா என்ன செய்ய போகிறாங்கன்னா, அவங்க அத்தைகிட்ட போய் கேட்க போகிறாங்க, என்னத்தை நீங்கள் என்ன தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவர் என்னமோ மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு வந்து சொன்னால் நீங்கள் சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கேற்ற மாதிரியே நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. இதை கேட்டதுமே வாசுகி என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, அடியே இப்போதைக்கு அண்ணனை சமாளிக்கிறதுக்காண்டி பதில் சொல்லியிருக்கேன், நீ என்ன சொல்ல போகிற, மாப்பிள்ளையை பார்க்க வந்தால் மாப்பிள்ளைக்கு டீ காஃபி கொடுத்ததோடு இருந்துட்டு என்ன சொல்ல போகிறேன்னா, எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வரப்போகிறேன், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட சொல்ல போகிறாங்க. இந்த சமயத்தில் தான் ராதிகாவுக்கு வாசுகி ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. என்னோட மகனுக்கு நீ தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. இதை கேட்ட ராதிகா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, ராதிகா சந்தோஷத்தில் ஒரு ஃபோட்டோ வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த தருணத்தில் தான் தனம் வரப்போகிறாங்க. வந்ததுமே, என்ன ராதிகா ரொம்ப ஹாப்பியாக இருக்கியே, என்னது என்ன கையில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்குறாங்க. எங்கே காமியா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னா, கதிரேசனும் ராதிகாவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தான் ராதிகா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த தனத்துக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே ராதிகாவை என்ன சொல்லிடுறாங்கன்னா, உனக்கெல்லாம் அடுத்தவே புருஷன் ஃபோட்டோவை வச்சு பார்க்கறதுல அசிங்கமாகவே இல்லையா, வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியாக கேள்வி கேட்குறாங்க. அந்த இடத்துல ராதிகா, என் மாமா ஃபோட்டோ வச்சு நான் பார்த்து டான்ஸ் ஆடுறதுல உனக்கு என்ன இருக்குது, நான் அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா திமிரா பேச போகிறாங்க. அதே இடத்துல தனம் என்ன செய்வாங்கன்னா, ஓ அப்படியா, நான் உன்னை நினச்சி கவலைப்பட்டு உனக்கான வாழ்க்கை நல்லபடியாக அமையட்டும் அப்படின்னு நினச்சி இவ்வளோ தூரம் பேசி உன்னோட மனசு மாறும் அப்படின்னு சொல்லி நினச்சா நீ திரும்பவும் இந்த வேலை தான் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி தனம் கேட்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட புருஷனை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்ன தைரியத்தில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் கோபமாக இருக்க போகிறாங்க. என்ன தனம், நீ ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருக்க, உனக்கு புருஷன் ஆகுறதுக்கு முன்னாடியே எனக்கு மாமா, அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அதை மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லுவாங்க.
நான் என் மாமாவை கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு இவ்வளோ தூரம் விட்டு கொடுத்துட்ருக்கேன்னு மட்டும் நினைக்காத. கண்டிப்பாக உன்னை இந்த வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்பிச்சிட்டு நான் மாமாவோட வாழ்க்கையில் நான் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா திமிரா சொல்ல போகிறாங்க. இதை கேட்ட தனம் இனிமேல் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம். அடுத்ததா தனம் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி புரிய வச்சுட்டேன். நீ இன்னும் கேட்குற மாதிரி மைண்ட் செட்டில் இல்லை. இனி அடுத்ததாக உன்னை என்ன செய்யணும், இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தான் நான் உன்னை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறாங்க ராதிகா. அந்த சமயத்தில் வாசிக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக என்ன ஆச்சு, ஏன் தனம் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால், இல்லைங்க அத்தை, இவ பண்ணுறது தப்பு, இவ வாழ்க்கையை பாருன்னு சொன்னால் இப்போ திரும்பவும் அதாவது என்னோட புருஷனவே அவள் நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க. தனம் பேசுகிறத கேட்டதுமே சாக்காய் நிற்க போகிறாங்க வாசுகி. ஆனாலும் மனசில் என்ன நினைக்க போகிறாங்கன்னா, என்னோடது உன்னோட புருஷனா, நான் என்னோட மருமகளை கண்டிப்பாக என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு முடிவில் இருக்கேன். நீ இப்போது உன்னோட புருஷன் சொல்கிறியா? சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்க போகிறாங்க. அடுத்ததாக என்ன சொல்ல போகிறாங்கன்னா, ராதியாவை இப்போ வீட்டை விட்டு வெளியே இப்படி சொன்னோம்னா கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போகிறது உறுதி, அவளை வீட்டுக்குள்ளே வர வைக்க முடியாது அப்படின்னு ஒரு திட்டம் போட போகிறாங்க. அதனால் தனத்துக்கிட்ட சமாதானமாக, இல்லைம்மா இவ தெரியாமல் பண்ணிட்டா, எனக்காக மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி மன்னிப்பு கேட்க போகிறாங்க. நீ இவ்வளோ தூரம் என்னையே மன்னிப்பு கேட்க விட்டுட்ட தனா, இனிமேல் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். உன்னை விட்டு வைக்கணும்னு நினைக்கிறது ஏன் தப்பு, உன்னைய வீட்டை விட்டு எப்போ வெளியே துரத்தணும் அப்படின்ற முடிவில் தான் நீ இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி ஒரு சபதம் எடுக்க போகிறாங்க. ஆனால் ஜெயிக்க போகிறது நம்ம தனம் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.